அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு முபாஸ் கிச்சன். இன்றைக்கி ரொம்ப ஈஸியாகவும் ஒரு நார்மலான வெஜிடபிள் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வெஜிடபிள் ரைஸ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நார்மலாக நம்ம டெய்லி ஆக்கக்கூடிய அரிசி, சாப்பாடு அரிசி ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். நீங்கள் சீரக சம்பா இல்லைன்னா பாஸ்மதி எதுனாலும் எடுத்துக்கலாம். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி, பச்சை மிளகா 4, 100 கிராம் கேரட்டு, 100 கிராம் பீன்ஸ், ஒரு பெரிய உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி 100 கிராம், சும்மா நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா. ஸ்பைசஸ் ஒரு சின்ன ஜாதி பத்திரி, அப்புறம் ஒரு அன்னாசி பூ, 3 கிராம்பு, ஒரு 5 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, ஒரு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். எங்கிட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அதை போட்டுக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 கப்பு தயிர். மசாலா நான் போடும்போது அளவு சொல்கிறேன் என்னென்ன போடுறேன்னு. 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவு உப்பு. நான் குக்கர் எடுத்திருக்கேன். அது ஓரளவுக்கு ஹீட் ஆன உடனே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் ஸ்பைசஸ், நம்ம எடுத்து வச்ச ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் நமக்கு செவக்கிறது வரைக்கும் வதக்கணும். அதில் போட்டோன்னே டக்குன்னு நமக்கு அப்படி பொரிஞ்சு வந்துடும். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கணும். நார்மலாக பிரியாணிக்கு நல்லா முருவலாக கோல்டன் கலர் வர்றது வரைக்கும் நம்ம வதக்கணும். இது ஒரு அளவுக்கு வதக்கணும். இப்போ ஓரளவுக்கு வதங்கிட்டு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன், 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு. வதக்கும் போதே நம்ம போட்டோன்னா சீக்கிரமாக வதங்கும். அந்த இஞ்சி பூண்டுலாம் ஒட்டாமல் கூட நமக்கு அழகாக வந்துடும். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நம்ம வதக்கும் போதே நெய் சேர்க்கும் போது நல்ல ஒரு ஸ்மெல் நல்லாயிருக்கும். பிரியாணிக்காக இருக்கட்டும், வெஜிடபிள் பிரியாணி எல்லாத்துக்குமே வதக்கும் போதே நம்ம நெய் சேர்க்கணும். ஃபஸ்ட்டே போடணும், நான் மறந்துட்டேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாம் கொஞ்சம் போட்டு வதக்கி விடணும். அந்த எண்ணெயிலேயே பச்சை மிளகாய் எல்லாம் அப்படியே வதக்கணும். இது ஓரளவுக்கு நமக்கு வதங்கின உடனே இந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆனது நமக்கு தெரியும் பார்த்தாலே. இந்த இஞ்சி பூண்டுலாம் அப்படியே கொஞ்சம் அப்படியே முருவெல்லாம் நமக்கு அப்படியே வரும். இதில் தக்காளி நான் அரைச்சி சேர்த்துட்டேன். 2 தக்காளியும் அரைச்சி சேர்த்துருக்கேன். நமக்கு அந்த வெஜிடபிள்ஸோட தக்காளி அங்கங்கே கிடக்கும். இது அரைச்சிட்டோம்னா நீட்டாக இருக்கும். இப்போ இந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் வதக்கணும். பிரியாணி பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொரு பொருளும் போடும்போது ஒன்று ஒரு டைம் எடுக்கும் வதங்கிறதுக்கு. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஒன்று போடணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக வரும். இப்போ இதில் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நமக்கு வந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டுடலாம். பச்சை பட்டாணியும் போட்டுருவோம். வெஜிடபிள் வதங்கிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருக்கேன். இப்போ வதங்கிட்டு நான் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும், 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரக பொடி, 1 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், இவ்வளோ சேர்த்துருக்கேன். 1 கப்பு தயிர், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரும். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணணும். அந்த எண்ணெயிலே அப்படியே கொஞ்சம் நல்லா இதாகட்டும். தயிர் இன்னும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஏன்னா தயிர் ரொம்ப புளிப்பு இல்லை. நம்ம தேங்காய் பால் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அதனால கொஞ்சம் தயிர் எக்ஸ்ட்ரா சேர்த்தா நல்லா தான் இருக்கும்.
ஃபஸ்ட்டு கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம். இப்போ வந்து நம்ம உப்பு 2வதும் போட்டிருக்கேன். நம்ம லாஸ்ட்டில் கொதிக்கும் போது பார்த்துட்டு நம்ம 2வது வேணும்னா சேர்த்துக்கலாம். அரிசி வந்து கழுகி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இப்போ நம்ம அரிசியை போட்டுடலாம். இது ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் தண்ணி வந்து ஹீட்டாக ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக நமக்கு கொதி வந்து ஃபாஸ்ட்டாக நமக்கு வேலை முடிஞ்சிடும். தண்ணி வந்து நம்ம வெறும் தண்ணி ஊற்றுறத விடையும் கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றினோன்னா நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. தண்ணியோட அளவு வந்து 1 கப்பு அரிசிக்கு வந்து 2 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம நார்மலாக டெய்லி ஆக்கக்கூடிய அரிசினால் இந்த அளவு. இதே பாஸ்மதி சீரக சம்பா இருந்தால் 1க்கு 1.5 வைக்கணும். அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ நமக்கு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு கொதி வர ஆரம்பிச்சிட்டு நான் வந்து குக்கரில் தான் வச்சுருக்கேன். குக்கர் வந்து நான் வந்து அப்படியே மூடி உடனே போட மாட்டேன். ஒரு 3/4 நமக்கு வெந்த பிறகு தான் அப்படியே அரிசிலாம் மேலே வெந்து வந்துடும். ஓரளவுக்கு தண்ணிலாம் ஓரளவுக்கு வற்றின பிறகு நான் வந்து தான் மூடி போடுவேன். இதில் வந்து 1 டீஸ்பூன் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். ஒரு லெமன் ஜூஸ், ஒரு லெமனோட ஜூஸும் சேர்த்துருக்கேன். இப்போ நமக்கு இப்போ தண்ணியெலாம் ஓரளவுக்கு வற்றி சோறு வெந்து அப்படி மேலே வரக்கூடிய டைமில் நான் மூடி போட்டு வைப்பேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். ஃபைனலாக சேர்க்கும் போது நல்லாயிருக்கும் இந்த ஸ்மெல்லு. இப்போ நம்ம வந்து போட்டு மூடிட்டு ஒரு விசில் வரக்கூடிய டைமில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவேன். அப்போ உங்களுக்கு சோறு நல்லா உதிரியாக வரும். ஃபஸ்ட்டே போட்டோம்னா நமக்கு அந்த குக்கர் ரைஸ்க்கும் நம்ம நார்மலாக ஆக்கிற ரைஸ்க்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்படி ஒரு விசில் வரும்போது நான் ஆஃப் பண்ணிவிடுவேன். அப்போ நமக்கு கரெக்டாக இருக்கும். குக்கரில் ஆக்கின மாதிரியே இருக்காது. நல்லா உதிரியாக நார்மலாக நம்ம சட்டியில் ஆக்கிற மாதிரியே இருக்கும். கரெக்டாக நமக்கு தண்ணி எல்லாமே கரெக்டாக அழகாக வந்திருக்கு. ரைஸ் நமக்கு கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ வந்து சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி எங்களோட லஞ்ச் வந்து வெஜிடபிள் ரைஸும் பொரிச்ச மீனும் முட்டையும் தயிர் பச்சடியும் தான். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.